ஸ்ரீமத் பாகவதத்தில் 4ஆவது ஸ்கந்தம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 5ஆவது ஸ்கந்தம் 7ஆவது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அதில் ஜடபரதரோட உபாக்கியானம் பார்க்க போகிறோம். பரதர் நல்ல யோகியாக இருந்தார். அவர் சக்கர நதிக்கரையில் எப்பவும் தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் பக்கத்தில் பூர்ண கர்ப்பிணியான ஒரு மான் அந்த நதிக்கரைக்கு வந்து அங்கே தண்ணி குடிக்க வந்தது. அப்போ ஒரு சிங்கம் கர்ஜித்துண்டே வந்ததை பார்த்த உடனே அந்த மான் பயந்து போயிடுத்து. அது துள்ளி குதிச்சு ஓடும்போது அது நிறமாத கர்ப்பிணியா அதனால் மானோட கர்ப்பம் சிதைந்து குட்டி கீழே விழுந்துருத்தோம். சிச்சோ குட்டி என்ன ஆகுமோன்னு பதறி போயிட்டார். போய் பார்த்தா குட்டி உயிரோடு தான் இருந்தது. சரி, சிங்கம் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே அந்த குட்டியை காப்பாற்றணும். அந்த குட்டியை எடுத்துன்னு அவர் தன்னோட ஆசிரமத்துக்கு வந்துட்டார். வந்து தன் பக்கத்துலேயே வச்சுட்டு தன் குழந்தைய போல் அப்படி பார்த்துட்டு அதுக்கு பால் கொடுத்து பழம் கொடுத்து கொஞ்சமாக அதை வளர்த்து ரொம்ப அதுக்கிட்ட பாசம் ஜாஸ்தியாக போயிடுத்து. அவருக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டார். அப்படியே மானோடையே வாழ தொடங்கி விட்டார். கடைசியில் அது சாப்பிட்டா தான் தான் சாப்பிடுவார், அது தூங்கினா தான் தான் தூங்குவார். அதுக்கு உடம்பு சரியில்லை. அவர் யோகம் செய்யதே மனசு வராது. பகவானையே தியானம் செஞ்சு கொண்டிருந்தவர் கடைசியில் மான் என்று மானை பற்றியே சிந்திக்க தொடங்கி விட்டார். கடைசியில் இவருக்கும் வயதாகி இவர் இறக்கும் தருவாய் வரும்போது இவருக்கு தான் இறந்து போகும்னப்புறம் இந்த மானை யார் பார்த்துப்பா, காட்டு விலங்குகள் கடித்து சாப்பிடாமல் இருக்கணுமே அப்படின்னு அதே கவலையிலே ஒரு உயிரை விட்டுட்டார். அதனால மானை நினச்சிட்டே உயிரை விட்டால் என்ன ஆகும்? அடுத்த ஜென்மம் மானாக தான் பிறந்தார். கண்ணன் கீதையில் சொன்னாரே, உயிர் விடும் தருணத்தில் எதை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறாயோ அதுவாகவே அடுத்த பிறவியில் பிறப்பா என்று அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா? அதனால் அதே மாதிரியே பரதர் வந்து அடுத்த ஜென்மத்தில் மானாவே பிறந்துட்டார். அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும், தூங்கும்போது சரி எழுந்துக்கும்போது சரி நம்ம எப்போவும் ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கணும், பகவான் தான் நினச்சிக்கணும். அதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மானா பிறந்தது 7 வருஷம் இருந்தது. முன்ஜென்மத்தில் அது ஞானியாக இருந்தது இல்லையா, அதோட வாசனை இன்னும் அந்த மானுக்கு இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டு அந்த யோகி வாழ்ந்த அந்த ஆசிரமத்தையே சுற்றி அங்கேயே இருந்துட்டு அப்படியே ஒரு நாள் உயிரையும் விட்டுருத்தோம். அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பரதராக பிறந்தார். ஆனால் இந்த தடவை அவருக்கு அந்த ஞானம் இன்னும் இருந்ததுனால அப்படியே ஜடம் மாதிரி இருந்தார். யார் என்ன கல்லை விட்டு எரிஞ்சாலும் திட்டினாலும் எப்படி அந்த கல்லும் கட்டையும் அசையாதோ அதை மாதிரி இவரை யார் துன்புறுத்தினாலும் சரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். துளியும் அசையாமல் இருந்தால் தான் இவருக்கு ஜடபரதர்னே பேர் வந்தது. இவர் இயற்பெயர் பரதர் தான். ஜடம் மாதிரி இருந்ததுனால ஜடபரதர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் எல்லாரும். ஆனால் யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்வார். எந்த உணவு கொடுத்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டார். எப்படி இருந்தாலும் அப்படியே சாப்பிடுவார். ஏன்னாக்கா உடம்பு தரிச்சாதானே பகவானை நினச்சி தியானம் பண்ண முடியும். அதுக்காகத்தான் சாப்பிடுவார் தவிர அவர் தன் விருப்பத்துக்காகலாம் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரகுகணன்கிற ஒரு ராஜா சிந்து மாகாணத்துலேருந்து சபீர தேசத்துலேருந்து பல்லக்கில் வரணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் கபிலத்தை உபதேசம் கேட்கணும். பல்லக்கில் வரும்போது ஒருத்தனை உடம்பு சரியில்லை. அதனால் 3 பேர் தான் இருந்தா. என்னடா 4ஆவது பேர் வேணுமேன்னு பார்க்கும்போது ஜடபரதர் அப்போ தான் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்த தவம் பண்ணிட்டு இருந்தவர் எழுந்து அப்படியே பகவானை நினச்சிட்டே தியானம் பண்ணிகிட்டே அப்படியே ஆடி ஆடி போயின்னு இருந்தார். ஆனால் உடம்பு பார்க்க நல்ல திடகாத்திரமாக இருந்ததா. உடனே ராஜா அவனை கூட்டு பல்லக்கு தூக்க சொன்னார். அவனும் பல்லக்கு அவன் தான் யார் எதுவும் செய்வானே. ஸோ அவனும் பல்லக்கை தூக்கினார். அப்போது மனசுக்குள்ளான பகவான் சிந்தனை தான். கண்ணனை பற்றி சிந்திக்கும்போது இந்த பக்கம் தள்ளாடுவார். அதுக்கப்புறம் ராமரை பற்றி சிந்திக்கும் போது அந்த பக்கம் சாய்வார். இப்படி மாற்றி மாற்றி சாஞ்சு வரைச்ச பல்லக்கம் ஆடிகிட்டே இருந்தது. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பல்லக்கு நிறுத்த சொல்லிட்டு கீழே இறங்கினார். ஜடபரதரை பார்த்து, நீ வாட்ட சாட்டமாக தானே இருக்க, நல்ல பெருமனா தானே இருக்க, ஒழுங்காக தூக்க வேண்டியது தானே, உனக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி தன்னோட தண்டத்தால் அடித்து தண்டனை கொடுக்குறேன் பாரு, நீ சரியாக தூக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் நீ யார், ஏன் தப்பாக தூக்குற அப்படி சரமாரியாக கேட்டார். பொறுமையாக முள்ள பதில் சொன்னார் ஜடபரதர். என்ன சொன்னார்னா, ராஜா நீ ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறேன், நான் யாரையும் தூக்கவே இல்லை, நான் பெருமனாவும் இல்லை, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு முள்ள சொன்னார். உடனே ராஜா கேட்டார், என்ன நீ இவ்வளவு பெருமனா இருக்க, இத்தனை என்னை தூக்கின்னு தானே வந்த, இன்னும் தூக்கலைங்கிற அப்படின்னார். அதுக்கு மறுபடியும் ஜடபரதர், நான் தூக்கவே இல்லையே அப்படின்னார். அப்படியான நீர் யார், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர் அப்படின்னு அவர் கோபமாக கேட்டார். உடனே அப்போவும் சாந்தமாக ஜடபரதர் இந்த 3 கேள்வியும்
யார்கிட்டையும் கேட்காதேங்க, யாரை கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும் அப்படின்னு. உடனே ராஜா, நான் இப்போ தண்டனை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. ஜடபரதர், தண்டனையே கொடுக்கவே முடியாது உங்களுக்கு அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டான் ராஜா. நீ தானே தப்பு தப்பாக தூக்குற, அப்போ ஏன் நான் தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னார். நன்னா சாப்பிட்டு கொழுத்திருக்க, அப்புறம் ஏன் தண்டனை கொடுக்க முடியாது? கேட்டால் சாப்பிடவே இல்லைங்கிற அப்படின்னார். ஆனால் ஜடவர் மறுபடியும் அதை சொல்கிறேன், சாப்பிடவே இல்லை, நான் உங்களை தூக்கவே இல்லை அப்படி சொன்னார். அவருக்கு ஒன்றுமே புரியல, ராஜாவுக்கு இவன் என்ன சொல்கிறானே புரியல. அதுக்கப்புறம் ஜடபரதர் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல அவருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒருத்தருக்கு வயிற்று வலி வந்ததுனாக்கா அவர் என்ன பண்ணுவார்? வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடுவார். அப்போது இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் அவனை அந்த வயிற்று வலிக்காரன்ட்ட கேட்காம இன்னொருத்தன்ட்ட, நீங்கள் மருந்து சாப்பிட்டேலே உங்களுக்கு வயிற்று வலியா, என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்டாக்கா அவனுக்கு எப்படி இருக்கும்? எனக்குன்னு வயிற்று வலி இல்லையே அப்படி தான் அவன் சொல்லுவான். அதுதான் ஜடபரதர் இப்போ சொல்கிறார் அரசனுக்கு. அது அரசனுக்கு புரியலே தவிர அவர் அதுதான் மனசில் வச்சுன்னு சொல்கிறார். என்னன்னாக்க, ஆத்மாவும் உடலும் வேறு வேறு, நாம் உடலே ஆத்மான்னு நினச்சின்றோம் அப்படின்னு ஜடபரதர் புரிஞ்சுன்னு தான் சொல்கிறார். இது ராஜாவுக்கு தான் அது புரியல. என்ன சொல்கிறார்? நன்னா தானே சாப்பிட்டேன்னு அதையே சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் அவர் சொல்கிறார் ஜடபரதர், ஆத்மா சாப்பிடுமா? ஆத்மாவுக்கு எங்கே கை கால் இருக்கா, வாய் இருக்கா அப்படின்னு அவரே நினச்சிக்கிறார். ராஜா இது ஜடபரதரே நினச்சிக்கிறார். ஜடபரதர் சொல்கிறார், உடல் இருந்தால் தானே சாப்பிடவே முடியும். ஆனால் உடல் மட்டும் இருந்தால் சாப்பிட முடியுமா? அதுக்கு ஆத்மா வேணும். ஆத்மா இருந்தால் மட்டும் சாப்பிட முடியுமா? அதுக்கு உடல் வேணும். ஏன்னா ஆத்மாவுக்கு கை கிடையாது. அதனால் ரெண்டும் இருந்தால் தான் முடியும். ஆனால் உடலுக்கு உணர்ச்சி உண்டா? கை கால் அசையுமா? உடலுக்கு ஆத்மா இல்லாமல் முடியாது. இப்படி சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா ஆத்மா ரொம்ப நுண்ணியமானது. அவருக்கு எதுவுமே புரியல ராஜாவுக்கு, இவன் என்ன சொல்கிறானே புரியல. உடனே அவர் சொல்கிறார் ஜடபரதர் ராஜாட்ட, ராஜா, உம்மை பல்லக்கு தூக்குகிறது, பல்லக்க மரக்கட்டை தூக்கிறது, மரக்கட்டையை தோல் தாங்கிறது, தோலை இடுப்பு தாங்கிறது, இடுப்பை முழங்கால் தாங்கிறது, முழங்கால பூமி பாதம் தாங்கிறது, பாதத்தை பூமி தாங்கிறது. ஆக இத்தனை சம்மந்தப்பட்டிருக்கும்போது எப்படி நான் மட்டும் தூக்கினேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார். என்னன்னாக்க, ஒரு அடுப்பில் பானையில் தண்ணியை வச்சு அதை நெருப்பை மூட்டி அதில் அரிசியை போட்டாக்க என்னாகும்? சாதம் ஆகிடும். தண்ணி கொதிச்சதுன்னா சாதம் ஆகிடும். அப்படி இல்லாமல் அரிசியை நேர நெருப்பில் போட்டால் என்னாகும்? கருகி போயிடும். அதே மாதிரி நெருப்பில் தண்ணியை போட்டால் அணைஞ்சு போயிடும். அதனால் ஒன்றொன்றுக்கும் தொடர்பு ரொம்ப முக்கியம். நெருப்பு மேலே பானை வச்சு பானைக்குள்ளே தண்ணி வச்சு தண்ணியில் அரிசி போட்டால் தான் ஏதாவது அரிசி சாதமாகும். அதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நெருப்புக்கும் தண்ணிக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. நெருப்பு பானையை தொடும், அது கொதிக்காது. அதனுள்ள போட்ட தண்ணீர் தான் கொதிக்கும். பானையாக கொதிக்கும், தண்ணீர் தான் கொதிக்கும். அது மாதிரி நம்மளும் பூமிக்கு வந்தாச்சு, எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக உடம்பு கொதிக்குமா? கொதிக்காது. உடம்பு தான் பிறவிக்கு காரணம். நம்ம மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ளே போய் நம்ம மறுபடியும் இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறோம். உள்ளே இருக்க ஆத்மா தான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறது. கையில் அடிபட்டால் வலிக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு கை இல்லை. ஆத்மாவும் ரொம்ப நுண்ணிய வடிவானது. இப்போ ஆத்மாவோட கம்பேர் பண்ணி சொல்கிறார். என்னன்னாக்கா, சம்சாரங்கிற நெருப்பு இருக்கு இல்லையா, அதுதான் சம்சாரங்கிறது தான் நெருப்பு. அதில் ஆத்மா தான் கொதிக்கிறதான். பானை தான் உடல். பானைக்கு உள்ளே இருக்க தண்ணீர் அதுதான் ஆத்மா. அதனால் சம்சாரங்கிற நெருப்பு சூடாகும்போது பானை என்கிற உடலுக்கு ஒன்றும் ஆகாது. ஆத்மா என்கிற தண்ணீர் தான் கொதிக்கும். இந்த வேறு இருக்கு இல்லையா, வேறுபாட்டை நன்னா புரிஞ்சுக்கணும். ஜடபரதற்கு இது நன்னா தெரியும். ஆனால் நமக்கு தான் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா பெருத்திருக்க உடல் நினைக்கிறோம், சாப்பிட்டது உடல் நினைக்கிறோம், தூங்கினது உடல் நினைக்கிறோம். கரெக்டு தான். ஆனால் ஆத்மாவை சாப்பிட்றது, ஆத்மா எதுவுமே செய்யலை. அதனால அவர் நான்கிறார். நான் அங்கே சொல்கிறது என்னது? ஆத்மாவை நான் தூக்கினேங்கிறியே, நான் எங்கே தூக்கினேன்? என் உடல் தான் எல்லாத்தையும் தாங்கிறது. ஆத்மா எங்கே பல்லக்க தாங்கிறது?
நான் போய் சாப்பிட்டேங்கிறியா, ஆத்மா எங்கேயான்னு சாப்பிடுமா அப்படின்னு நான் ராஜாவுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டார் ராஜா. ஏன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேசினாக்க புரியாத மாதிரி பேசினா நம்ம என்ன சொல்லுவோம், வேதாந்தியும்போம். அந்த மாதிரி ராஜாவுக்கு பேசுறது எதுவுமே புரியல. அப்போ ஜடபரதர் சொல்கிறார், நீர் யாருன்னு கேட்டேர் இல்லையா, நீர் யாரோ நான் அதே தான் நானும், நீயும் ஜீவாத்மா நானும் ஜீவாத்மா. அதுக்கப்புறம் எங்கிருந்து வந்தீர் கேட்டேரா இல்லையா, நானும் ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து தான் வந்தேன், அதே மாதிரி நீங்களும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் பிறந்து வந்திருக்கிறீர்கள். அதில் ஏதாவது வித்தியாசம் உண்டா? 2 பேரும் ஒரு தாயின் வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் பல்லக்கில் உட்கார்ந்து கர்மத்தை கழிக்கிறீர்கள், நான் பல்லக்கை தூக்கி கர்மத்தை கழிக்கிறேன். யாராக இருந்தாலும் கர்மத்தை கழிக்கத்தான் இங்கே பிறந்து வந்திருக்கிறோம். இதைத்தான் கண்ணன் கீதையில் 2வது அத்தியாயத்தில் உடலுக்கு அழிவு உண்டு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு அழிவு இல்லை. இதை முதல்ல நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். உடலை சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு தேவையான எல்லாத்தையும் நன்னா செஞ்சுக்கிறோம். அதுபோல் ஆத்மா சந்தோஷப்படுறதுக்கு இறைவனை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டாமா, ஞானம் வளர்த்துக்க வேண்டாமா, பகவானுக்கும் பக்தனுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும், ஞானத்தை வளர்த்துக்கணும், தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடாது, அகங்கார மமக்காரத்தை விடணும், அதுக்கப்புறம் தேகாபிமானத்தை விட்டுறணும். அதுக்கப்புறம் காகிதம் வேணும், சித்திரம் வேணும். அதுக்காக காகிதமே சித்திரமாயிட முடியுமா? காகிதத்தில் சித்திரம் வரைய முடியும், காகிதமே சித்திரமாக முடியாது இல்லையா? அதுபோல் உடலுக்கு வேலை செய்ய ஆத்மா வேணும், ஆனால் தேகமே ஆத்மா என்று எண்ணக்கூடாது. இப்படின்னு ஜடபரதர் ரகுகணனுக்கு ரொம்ப உபதேசம் பண்ணார். ராஜா எதற்காக கபிலரை தேடி போகணுன்னு கிளம்பினாரோ அதை ஜடபரதர் மூலமாகவே இங்கேயே அவர் பெற்றுவிட்டார். இதுதான் ஜடபரத உபாக்கியானம். ரிஷிகளுக்கு உடம்பே வராதா அப்படின்னாக்க இல்லை, வரும். ஆனால் அவள் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு உணர்ந்ததுனால அவள் உடம்புல வந்தால் கூட அவள் பெருசுப்படுத்த மாட்டாள். அதனால அவளுக்கு ஏன்னா ஞானம் பக்தி அவள்கிட்ட நிறையா இருக்குது, உடலை பற்றி கவலையே அவள் படமாட்டா. இதெல்லாம் ரகுகணனுக்கு ஜடபரதர் நல்லா உபதேசம் பண்ண உடனே ஜடபரதர் காலில் ரகுகணன் விழுந்து, எனக்கு நான் எதை தேடி போனேனோ அது இங்கேயே கிடச்சிருத்தோ அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் முக்திக்கான வழியை அவர் ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டார். இதுதான் ஜடபரத உபாக்கியானம்.